நேத்துவ கம்பேர் பண்ணும்போது, இந்த ரோகிணி எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிசினஸ்க்காக ஒருத்தவங்களோட பர்சனல் வாழ்க்கையவே வந்து அ குழப்பத்துல உண்டாக்குறதுக்கு வந்துட்டு நீத்து வந்து சரியான ஆளா இருக்கிறாங்க. அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, மனோஜ் சொன்ன மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு நமக்கு வந்து வேற செஃப் கூட நம்ம ஹோட்டல்ல வந்துட்டு அப்பாயின்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஆனா, அவ ஹோட்டல ரன் பண்ணவே கூடாது. அப்ப அவளோட பர்சனல் விஷயத்துல தான் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு குழப்பத்த குடுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா நேத்து பிளான் பண்ணி தான் இந்த மாரி பண்றாங்க. ஸோ, இதனால இப்ப ஸ்ருதிக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ட கான்சன்ட்ரேட் பண்ணி நடத்த முடியாது. புதுசு புதுசா எந்த டிஷ்மே இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஸோ, அதனால தான் வந்துட்டு நீத்து வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்டாரண்ட் ஓடுதோ இல்லையோ, ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் நம்ம ஸ்ருதியும், ரவியும் புரிஞ்சுகிட்டு சேருவாங்க. அப்புறம் இந்த ரோஹிணி வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனோஜ எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனைக்கிறாங்க. என்ன திடீர்னு ரோஹிணிக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணாலுமே, உண்மை தெரிஞ்சிறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நெனச்சாங்க. ரோஹிணி சொன்ன மாதிரி, உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, விஜயா என்ன மனோஜ் கூட சேர்ந்து வாழவா விட போறாங்க? அதுக்காக ரோஹிணி மேல தப்பு இல்லன்னு கிடையாது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மனோஜ்க்கு வந்துட்டு இப்ப பண கஷ்டம் இருக்குது. இந்த விஜய் என்ன பண்றாங்கன்னா, சிந்தாமணியோட பிடியில சிக்கி எப்படியாவது வீட்ட அடமானம் வச்சாவது மனோஜோட வாழ்க்கைய வந்து காப்பாத்தணும்னு நெனைக்கிறாங்க. இந்த ரோகிணி என்ன பண்றாங்க அப்டின்னா, அங்கேயும் போய் தான் சொல்றாங்க. ஏற்கனவே அந்த அபார்ட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிருந்துச்சு இல்லையா? அந்த மேனேஜர பார்த்து பேசுறாங்க. "எப்படியாவது ஆர்டர் குடுத்துருங்க" அப்டின்னு சொல்லிட்டு. என்னைய நான் தான் வந்து கலா மேடத்துக்கிட்ட பேசி இந்த ஆர்டர ஓகே பண்ணியிருந்தேன். அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து இத இதுக்காக நெறைய இன்வெஸ்ட் பண்ணி நெறைய கடன் ஆயிருச்சு. இப்போ நீங்க ஆர்டர் கேன்சல் பண்ண உடனே என்னைய வந்து அந்த வீட்ல இருந்து விரட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. ஸோ, இப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே இந்த ஆர்டர குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அதாவது மனோஜுக்கு ஏற்கனவே குடுத்த அதே அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எலக்ட்ரிக் திங்ஸ் எல்லாமே குடுக்குறதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாமே குடுக்குறதுக்கான வாய்ப்பையே குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. இப்போ ரோஹிணி வந்து இங்க போய் பேசினது யாருக்குமே தெரியாது. இது வந்து கண்டிப்பா மனோஜுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். விஜயா வந்து ஒரு பக்கம் வீட்ட வித்து, அத வித்து, இத வித்து மனோஜ் கிட்ட இருந்து எப்படியாவது ரோஹிணிய பிரிக்கணும் அப்படின்னு நெனச்சா கூட, இந்த மனோஜ் வந்து கண்டிப்பா பிரிய மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ரோஹிணி கூட சேர்ந்து வாழப் போறேன் அப்படின்னு தான் இந்த மனோஜ் சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப அப்படித்தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ நம்ம ரோஹிணி வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா கேட்குறாங்க, "நீ எங்க போயிட்டு வார? இப்ப தான் வேலை எதுவும் இல்லைல?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, நாம ஷோரூம்ல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஷோரூம்ல அவ்வளவா வந்து எந்த ஓட்டமும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். எப்படினாலும் மாசம் ரூ. 1,00,000 அந்த ஃபினான்சியருக்கு வேற குடுக்கணும். மனோஜ் என்ன பண்ணிட்டுருக்கிறாருன்னு தெரியல. ஏற்கனவே நான் வேற அவருக்கு ரொம்ப கஷ்டத்த குடுத்துட்டேன். என் மேல உள்ள கோவத்துல கண்டிப்பா அந்த ஷோரூம்ல எந்த ஒரு கணக்கு வழக்குமே பார்க்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். இப்படியே போச்சுன்னா ஷோரூம் வந்து லாஸ் ஆயிரும்ல. அதனால தாம்மா நான் போயிட்டு ஒரு கிளையண்ட்ட பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்ற நீயி? அதான் அந்த குடும்பமே மொத்தமா உன்னைய வெறுத்து விட்டுருச்சு. அந்த குடும்பத்து கூட உன்னைய திருப்பி சேரவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கிறாங்க. மறுபடியும் போயி அந்த மனோஜுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் மேல தப்பு இருக்கு. அதனால அவங்க அப்படி பண்றாங்க. அதுக்காக நான் அப்படியே விட முடியுமா? என்னதான் இருந்தாலும் மனோஜ் தான் என்னோட ஹஸ்பண்ட். அவங்க எங்க வேணா போகட்டும். கோர்ட்டு கூட முடிவெடுத்து சொல்லட்டும். ஆனாலும் நான் வந்து மனோஜ விட்டு போகுறதா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இப்போ இந்த பிரச்சனையில அதாவது விவாகரத்து கிடைக்குமா? கிடைக்காதா? என்ன ஆகுமோ? ஏதாகுமோன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன்னா, பிசினஸ விட்டுருவேன். என்னைக்குனாலும் பிசினஸ் நான் தானே பார்க்கணும். அதனால தான் நான் ஆர்டர் வாங்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த ஆர்டர் வந்து திருப்பி 275 வீட்டுக்கு இந்த மாரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கேன்சல் ஆனதுக்கப்புறம் தான் அதிகமா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஒருவேள அந்த ஆர்டர் திரும்பவும் மனோஜ்க்கே கிடைச்சிருச்சு அப்டின்னா, அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கடனையும் அடைச்சுக்கிருவாங்க. என் மேலயும் ஒரு
நம்பிக்கை வரும் இல்லம்மா, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எது எப்படியோடி உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்" அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மேனேஜர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணோட லைஃப் வந்துட்டு நம்மளால கெட்டு போயிறக்கூடாது அப்படின்னு நெனச்சுட்டு, மனோஜுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது, அப்போ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, "என்னடா என்ன ஷாக் ஆகி பார்த்துட்டுருக்க? யார் ஃபோன் போட்டது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா, அந்த அபார்ட்மெண்ட்டோட மேனேஜர் தாம்மா ஃபோன் போடுறாரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே, "அ அப்ப அட்டெண்ட் பண்ணி பேசுடா" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு தான் எனக்கு தான் ஆர்டர் இல்லன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு ஃபோன் போடுறாரு எனக்கு? அ ஒருவேள அவங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு பதிலா எனக்கு மாத்தி அடிச்சுட்டாரு போல" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. யார் யாருக்கு பண்ணணுமோ தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. இப்ப என்ன நீ அட்டெண்ட் பண்ணி பேசு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்ன உடனே, இவங்க வந்து அட்டெண்ட் பண்றாங்க. உடனே "மனோஜ் நான் உங்களோட ஆர்டர வந்து கேன்சல் பண்ணிட்டேன்ல. இப்போ மறுபடியும் அந்த ஆர்டர உங்களுக்கு குடுக்கலான்னு நெனைக்கிறேன். நீங்க கொஞ்சம் வர முடியுமா ஆஃபீஸ் வரைக்கும்?" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப மனோஜுக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பி. வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. "அந்த அபார்ட்மெண்ட்ல உனக்கு பூக்கடை போடுறதுக்கு ஆர்டர் கிடைச்ச மாதிரி, எனக்கு அந்த ஆர்டர திருப்பி குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கடா" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம விஜயா சொல்றாங்க, "உனக்கு திறமை இருக்கு. அதனால தான் உனக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு கூட கிடைச்சிருக்குது. உன்னோட திறமை தான் எல்லாமேன்னு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. உடனே "சரி நீ போய் அந்த மேனேஜர பாரு. கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லது. நம்ம கூடிய சீக்கிரம் கடன் எல்லாத்தையும் அடைச்சிரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாம்மா, நீங்க சொன்னதும் சரிதான். நம்மளும் வீட்டுக்கு அடமான பத்திரத்துக்கு வாங்கி வச்சு சேர்த்து அந்த ஃபினான்சியருக்கு மொத்தம் ரூ. 30,00,000 குடுத்துரலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. முத்து இருந்துட்டு, "என்னது 30,00,000மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடா, அந்த ஃபினான்சியருக்கு ரூ. 12,00,000 குடுக்கணும். பேங்க்ல வீடு பத்திரம் அடமானத்துல இருக்குல்ல, அதனால அத சேர்த்து சொன்னேன்னு" சொல்றாங்க. "முதல்ல நீ போய் அந்த மேனேஜர பாரு, என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்ப சொன்னதுனால, இப்போ இந்த மனோஜ் கிளம்பி போறாங்க. போய் மேனேஜர் கிட்ட, "சாரி சார், நான் வந்துட்டு ரொம்ப இதா பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியும் சார் இந்த ஆர்டர் எப்படினாலும் எனக்கு தான் கிடைக்கும்னு தெரியும். ஏன்னா, இவ்ளோ பெரிய அபார்ட்மெண்ட்ல இத்தன வீடுகளுக்கு மொத்தமா நான் சப்ளை பண்றது என்னால மட்டும் தான் முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒண்ணும் உங்களால ஒண்ணும் இந்த நான் ஆர்டர உங்களுக்கு குடுக்கல. உங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட பேசினாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஒய்ஃபா? எனக்கெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. "ஆமா, இந்த ஆர்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணதுக்காக நீங்க உங்க ஒய்ஃபையே விவாகரத்து பண்ற அளவுக்கு போயிருக்கீங்க நீங்க. அவங்க பாவம் என்கிட்ட வந்துட்டு ரொம்ப கெஞ்சினாங்க. அதனால தான் மறுபடியும் இந்த ஆர்டர் உங்களுக்கே குடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏற்கனவே கலா மேடத்துக்கு வேற உங்க ஒய்ஃப் ரொம்ப தெரிஞ்சவங்களா வேற இருக்கிறாங்க. ஒருவேள கலா மேடம் வந்து கேட்டாங்கன்னா, எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும். உங்களுக்கு தானே இந்த ஆர்டர குடுத்துருந்தேன்" அப்படின்னு கேட்டுட்டா என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம உங்க ஒய்ஃப் ரொம்ப நேத்து வந்து அழுது என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. அதனால தான் இந்த ஆர்டர உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த மனோஜ் இருந்துட்டு ஆர்டர் வேண்டான்னும் சொல்ல முடியல. ஆர்டர அக்செப்ட் பண்ணவும் முடியல. அவ இந்த இது பார்த்து குடுத்து நம்ம பார்க்கவா இந்த வேலைய? ஏற்கனவே சொல்றது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, "அவளோட திறமையில தான் உனக்கு ஷோரூமே ஓடிட்டுருக்குன்னு" சொல்றாங்க. இப்ப இந்த ஆர்டரும் அந்த மாரி தான் கிடைக்குதா? அப்ப நம்மளோட திறமைய நம்பி நமக்கு குடுக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிறாரு. "என்னாச்சு மனோஜ்? வாங்கிக்கோங்க. அதான் உங்க உங்க ஒய்ஃபே வந்து நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நெனைக்கிறாங்க. எவ்வளோ தூரம் நேத்து கெஞ்சினாங்க தெரியுமா? அதனால தான் என் மனசே மாறிருச்சு. இனிமே இந்த ஆர்டர் உங்களுக்கு தான்" அப்படின்னு சொல்றாங்க. "ரொம்ப தேங்க் யூ சார்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துட்டு வெளியில வராங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு, "மனோஜ் ரொம்ப சந்தோஷமா? என்னால தான் இந்த ஆர்டர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வருத்தப்பட்டயில்ல. இப்ப அந்த ஆர்டர் உனக்கே திருப்பி கிடைச்சிருச்சு. இனிமே நல்லபடியா பிசினஸ் ரன் பண்ணு சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. மனோஜுக்கு என்ன பேசணும்னு ஒண்ணுமே புரியல. "நீ பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணி என்ன அந்த தப்புல இருந்து மறக்கடிக்கலான்னு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எதையுமே மறக்கிறையோ, மறக்கலையோ அது எனக்கு தேவையில்ல மனோஜ். ஆனா நீ பிசினஸ்ல வந்துட்டு எந்த ஒரு தடுமாற்றமும் வந்துரக்கூடாது. நல்லபடியா பிசினஸ் பண்ணு. வேகமா ஃபினான்சியருக்கு கடன அடைச்சிரு. சரியா? மத்தபடி வேற எதையும் நீ யோசிக்காத. முதல்ல ஷோரூம்ல நல்லபடியா ரன் பண்றதுக்கு மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. ஸோ இத கேட்டுக்கிட்ட மனோஜ் வந்துட்டு, ரோகிணி இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஷோரூம்க்கு போறாரு. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.